யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு மிகவும் ஒரு வேதனையான ஒரு அனுபவம். சரீர பிரகாரமான சிறையிருப்பை அரசுக்கு விரோதமாக, அரசு சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாய் நடக்கிறவர்களுக்கு அரசாங்கம் தண்டனையாய் கொடுப்பது சிறை தண்டனை. இந்த சிறை தண்டனை பெற்ற ஒரு மனிதனை சிறைசாலையிலே அடைத்த பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விரும்புகிற பிரகாரம் தான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அந்த விதத்திலே வாழ முடியாதபடி ஒரு தடை பண்ணுகிற காரியம்தான் இந்த சிறை தண்டனை, சிறை இருப்பு. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு சிறையிருப்பின் அனுபவம் வந்துவிட்டால் அவன் விரும்புகிற பிரகாரம் அவனால் வாழ முடியாது. அவன் ஆசைப்படுகிற பிரகாரமாகவும் அவனால் வாழ முடியாது. அல்லேலூயா. மிகவும் கொடுமையான ஒரு அனுபவம் தான் சிறையிருப்பின் அனுபவம், சரீர சிறையிருப்பு. ஆனால் இந்த சரீர சிறையிருப்பை விடவும் பயங்கர கொடுமையான ஒரு அனுபவம் என்று ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆத்துமாவிலே வருகிற சிறையிருப்பு. அல்லேலூயா. ஆத்துமாவிலையும் சிறையிருப்பு வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை, குறைவு, கடன் பாரத்தினாலே வேதனை, தான் விரும்புகிற பிரகாரம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. நல்ல ஒரு ஆகாரத்தை வாங்கி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கும், ஆனால் பற்றாக்குறை நிமித்தம் வாங்கி சாப்பிட முடியாது. அல்லேலூயா. மற்றவர்களைப் போல நல்ல துணிமணிகளை உடுத்துவிக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு, ஆனால் குறைவு நிமித்தம் நல்ல துணிமணிகளை நம்மளால் வாங்க முடியாது. மற்றவர்களைப் போல பிள்ளைகளை நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நம்ம நிற்க வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவோம், ஆனால் நம்மிடம் இருக்கிற கையிருப்பின் குறைவு நிமித்தம் எதையுமே நாம் செயல்படுத்த முடியாதபடி ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே இருக்கிறோம். அல்லேலூயா. கடன் பாரம் ஒரு சிறையிருப்பு, பலவீனம் என்பது அநேகருக்கு ஒரு சிறையிருப்பாய் தான் இருக்கிறது. நல்ல திடகார்த்தமாய் வேலை செய்வதற்கும் ஆரோக்கியமாய் இருப்பதற்கும் உரிய ஒரு வாழ்க்கை கிடைக்காத ஒரு சூழ்நிலை சிறையிருப்பாய் தான் இருக்கிறது. மற்றவர்கள் தன்னுடைய கடமைகளை நல்ல உற்சாகத்தோடு செய்கிறார்கள், நம்முடைய கடமைகளை நமக்கு செய்ய முடியாதபடி மற்றவர்களுடைய உதவியை நாடுவது ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. தினமும் மருத்துவமனை என்று நம்ம அலைகிறது ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படியாமல், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை பார்க்க முடியாமல் இருப்பது ஒரு சிறையிருப்பு. இப்படி பல சிறையிருப்புகள். அல்லேலூயா. சூனிய கட்டுகளினாலே சிறையிருப்புகள். எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் தடை, எந்த ஒரு காரியத்தில் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி சூனிய கட்டு ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு, அதனால் வருகிற வேதனை ஆத்தும சிறையிருப்பு. அல்லேலூயா. மிகவும் வேதனையானது, மிகவும் கஷ்டமான ஒரு அனுபவம் தான் இந்த ஆத்துமாவில் வருகிற சிறையிருப்பு. இந்த ரெண்டு விதமான சிறையிருப்பையும் யோபு பக்தன் அனுபவிக்கிறான். அல்லேலூயா. சரீரத்திலும் சிறையிருப்பு, ஆத்துமாவிலும் சிறையிருப்பு. எந்த சூழ்நிலையிலும் தான் விரும்புகிற பிரகாரம் ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த முடியாதபடி ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சிறையிருப்பை யார் கொண்டு வந்தால் என்று பார்த்தீங்கன்னா சாத்தான் அவருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. பிசாசு ஒருத்தனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை கொண்டு வர முடியும். அது ஆண்டவரோடு நெருங்கின அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கும் எல்லாம், ஆண்டவரை விட்டு ஆண்டவரை சேவிக்காத புறஜாதி ஜனங்களுக்கும் பிசாசினால் சிறையிருப்புகள் வரலாம். அல்லேலூயா. நாம் அநேக நேரத்தில் நினைப்போம், ஒருவர் நல்ல வேலை கிடைத்து திருமணமாகி நல்ல பிள்ளைகள் நல்ல ஒரு சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்தோடு இருக்கும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரத்திலே சிறையிருப்பு அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த யோபு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறையிருப்பை
பிசாசு கொண்டு போடுகிறான். அவன் பெரிய செல்வந்தனாய் இருக்கிறான். யோபு பெரிய செல்வந்தனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு நல்ல அன்பான அருமையான பிள்ளைகள். எந்த ஆஸ்தியிலும் எந்த சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை தான் யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா யோபுடைய வாழ்க்கையிலே பிசாசு பலவீனத்தை, வியாதியை கொண்டு போடுகிறான். தன்னுடைய ஆஸ்தி, தன்னுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. தனக்கு இருந்த எல்லா ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து மடிகிறது. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்து விடுகிறார்கள். கடைசியாக யோபினுடைய சரீரத்திலே மிகவும் வேதனை. சரீரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பருக்கள், பெரிய பெரிய கொப்பளங்களாக சரீரம் முழுவதும் அவனுடைய அவயவங்களிலே முழுவதுமாக ஆட்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். யோபுடைய சரீரத்திலே பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள் நிமித்தமாக ஒரு விதமான ஊரல் அவருக்கு இருக்கிறது. கை வைத்து கூட சொரிய முடியாத ஒரு சூழ்நிலையில் முழுவதும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் பாதிக்கப்பட்ட அனுபவம். ஊரலின் நிமித்தம் ஒரு ஓட்டை எடுத்து வைத்து அந்த யோபு சொரிந்து கொண்டிருக்கிறார். சொரிய தண்ணியாக வடிகிறது, இரத்தமாக வடிகிறது. முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறையிருப்பின் அனுபவம். வேதனை தாங்க முடியவில்லை. முழுவதும் பகல் முழுவதும் ஒரு விடிவே இல்லை. ஹல்லேலூயா. வேதனையில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர் தான் இந்த யோபு என்கிற தேவ மனிதன். ஹல்லேலூயா. இவருடைய இவ்வளவு கொடுமையான அனுபவத்தை அறிந்து இவரை பார்க்கும்படியாக இவருடைய நண்பர்கள் இவருடைய வீட்டுக்கு தேடி வருகிறார்கள். வந்தவர்கள் ஆறுதல் படுத்த வரல, மாறாக அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள். யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். அவருடைய நண்பர்கள், நீ ஏதாவது தெய்வத்துக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிற, நீ அநியாயம் செய்திருக்கிற, அதனால் தான் உனக்கு இத்தனை பாடு, இத்தனை சிறை இருப்பு என்று அவர்கள் குற்றம் படுத்துகிறார்கள். ஏற்கனவே புண்ணு, அது கூட கொஞ்சம் கூட எண்ணெயை அவங்க ஊற்றி விடுகிறது போல அவருடைய நண்பர்கள் வந்திருந்து அவரை ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆனாலும் ஒரு நாள் கர்த்தர் யோபை சந்தித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர், வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் யோபின் சிறை இருப்பை மாற்றினார். ஆமென். கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுடைய நண்பர்களால் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையும் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனால் மட்டும்தான் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிறையிருப்பை முழுமையாக மாற்ற முடியும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து, ஒரு கர்த்தர் மூலமாக கிடைக்கிற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு மாறாக வேறு ஏதோ ஒரு விதத்தில் பரிகாரத்தை தேடி போகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த காரியத்தில் ஒருவேளை நம்முடைய சிறையிருப்பில் இருந்து ஒரு பதில் நமக்கு கிடைத்தது போல இருக்கலாம். ஆனாலும் இன்னொரு காரியத்திலே பிசாசு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிறை பிடித்து கொண்டிருப்பான் என்பதற்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய சிறையிருப்பை கர்த்தரால் தான் முழுமையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு மெய்யான விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவஜனமே, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலே நீங்கள் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே வந்திருக்கீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். ஏனென்றால் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபகரித்து அனுபவித்துக் கொண்டு ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை அனுபவிப்பதற்கு ஏதோ ஒரு விதத்திலே காரணம் உண்டு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பை நாம் சந்திக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரணம் அதற்கு காரணமாய் இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையிலே நீ செய்த பாவம் தான், நீ செய்த அக்கிரமம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு காரணம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன காரணம் அவனுடைய சிறையிருப்பு காரணமாய் இல்லை. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில அவருடைய நண்பர்கள் சொன்ன காரணம் சிறையிருப்புக்கு காரணமாய் இல்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய சிறையிருப்புக்கு எது காரணமாய் இருந்தது என்று. யோபு 3:25 படிக்கலாமா? ஆம்.
ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவுக்கு சிறையிருப்பு, யோபுவின் சிறையிருப்புக்கு காரணம் அவனுடைய பயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு இவ்வளவு வேதனையும் இவ்வளவு கஷ்டம் படுறதுக்கு ஒரு காரணம் அவனுடைய பயம். அது யோபு பக்தனே சொல்லுகிறான் பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு வருவதற்கு அநேக நேரத்திலே நமக்குள் இருக்கிற பயம் ஒரு காரணமாய் இருக்கிறது. இங்க யோபுவே சொல்றாரு, நான் பயந்தேன், அது எனக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யோபு எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யோபு தெற்கத்தி புத்திரரிலே கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவர் பெரியவராயிருந்தாராம். ஹல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவராயிருந்தார் யோபு. ஆஸ்தி, பொருளாதாரம், ஆள்பலம் எல்லாவற்றிலும் பெரிய ஒரு மனிதர். தான் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய செல்வந்தராய் இருந்தவர் தான் இந்த யோபு மனிதன். ஹல்லேலூயா. ஆனா இவருடைய வாழ்க்கையிலே ஒரு இனம் புரியாத பயம் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இவ்வளவு ஆஸ்தி உள்ளவனாக, இவ்வளவு செல்வந்தனாக, இவ்வளவு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சுதந்திரித்து கொண்டு நான் இவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு எடுத்து மாற்றப்பட்டு விடுமோ, என்னை விட்டு மாறிடுமோ, எனக்கு இவ்வளவு நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்களே, பிள்ளைங்கள்னால் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேனே, இந்த பிள்ளைங்க ஒரு நாள் என் வாழ்க்கையை விட்டு மாறிடுவாங்களோ, இவ்வளவு வேலைக்காரி இருக்காங்களே, என்னை விட்டு ஒருவேளை மாறி நான் வெறுமை ஆகிடுவனோ, என் சரீரத்தில் இவ்வளவு ஆரோக்கியம். இந்த வயதிலையும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனை பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் வரும்போது யோபுக்கு 70 வயது என்று. ஹல்லேலூயா. அந்த வயதில் கூட நான் இவ்வளவு ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறேனே, ஒருவேளை என் சரீரத்தில் பலவீனம் வந்துருமோ. இப்படிப்பட்ட ஒரு இனம் புரியாத பயம் அத்தனை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கும் போது யோபுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. நான் சொல்லல, யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் பிசாசு நம்மளை சிறையிருப்புக்கு நேராக தள்ளுவதற்கு ஒரு ஆயுதமாக அவன் வைத்திருக்கிற காரியம் நம்முடைய இருதயத்தில் கொண்டு போடுற பயம். ஹல்லேலூயா. சிலருக்கு எதை குறித்து பயப்படுறோன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா சிலர் அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே மேலே பார்த்தோம்னா ஃபேன் அத்து கீழே விழுந்துருமான்னு நினச்சி பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. லிஃப்ட்டில் போயிட்டு இருப்பாங்க, கரண்ட் போய் அப்படியே நான் நின்றுவனா அப்படின்னு ஒரு பயம். ஹல்லேலூயா. நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன், ஆக்சிடென்ட் ஆகிருமான்னு பயம். ஹல்லேலூயா. எதை எடுத்தாலும் பயம். சிலருக்கு யாராவது எதிர்ப்பில் வந்துட்டா, இன்னைக்கு இவளுக்கு முகத்தை பார்த்துட்டேன், இன்னைக்குள்ள வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குமோ, இன்னைக்கு எப்படி நடக்குமோ, என்னது எனக்கு அபசகுணமாக போயிருமோ அதை நினச்சி பயம். ஹல்லேலூயா. பாருங்க, சிலருக்கு எதை குறித்து பயப்படுறோன்னு ஒரு அர்த்தம் இல்லாமல் பயந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என் குடும்பம் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது, நாளைக்கு இந்த குடும்பம் பிரிஞ்சிருமோ, என் கணவனார் இவ்வளோ அன்பாக இருக்கார் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ, என் மனைவி இவ்வளோ அன்பாக இருக்கா என்னை விட்டுட்டு போயிடுவாளோ, என் குடும்பம் இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோன்னு தேவையில்லாத ஒரு பயம் சிலருடைய சிந்தனையில் ஆளுகை செஞ்சு கொண்டே இருக்கும். பாருங்க, எப்போ பாரு பயம். சிலர் கேன்சரில் எங்கேயாவது இறந்துட்டா எனக்கும் கேன்சர் வந்துருமோ, சிலருக்கு ஹார்ட் அட்டாக்ல எங்கேயும் இறந்துட்டுனா எனக்கும் வந்துருமோ, அவங்களுக்கும் வந்துருமோ. இந்த பயம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் போடுற சிறையிருப்புக்கு ஏதுவான தந்திரம், ஆயுதம். ஹல்லேலூயா. பாருங்க, காட்டில் சிங்கம் வந்து வேட்டையாடணும்னு சொன்னால் முதலாவது அது செய்கிற காரியம் என்னன்னா, எந்த மிருகத்தை வேட்டையாடணும்னு நினைக்குதோ அந்த இடத்துல இருந்து பயங்கரமாக கர்ச்சிக்குமா. ஒரு மானோ ஒரு ஆட்டையோ அதுக்கு வேட்டையாடணும். இப்போ அது கூட்டமாக இருக்கிற இடத்துல நின்று அது என்ன பண்ணுமா தெரியுமா, அது வந்து பயங்கரமாக கர்ச்சிக்குமா. இந்த சிங்கத்துக்கு சத்தத்தை கேட்டு மிருகங்களெல்லாம் பயந்து அங்கே எங்கேயுமா ஓடும், எங்கேயாவது ஒரு மறைவிடம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி ஒரு சில மிருகங்கள் என்ன செய்யணும்னா சிங்க கெபிக்குள்ளாலேயே போய் பதுங்கிடும். இது அழகாக வந்து பிடிச்சிடும். இதுதான் பிசாசோடைய தந்திரம்.
ஹல்லேலூயா. இந்த பயம் பயம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் பயம் உண்டு. ஆனால் சில நேரத்தில் பயம்தான் வாழ்க்கைன்னு சொல்லி பயந்துட்டே இருப்போம் பாருங்க. அது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர சிறையிருப்புக்கு ஏதுவான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்ப இந்த காரியம் பாருங்க நம்முடைய வாழ்க்கை விட்டு மாற்றப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது பாருங்க, சங்கீதம் 34:4 சொல்லுது பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு நம்முடைய இருதயத்துல ஒரு பயத்தை கொண்டு போடுறானா, தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் திங்கிங் நம்முடைய சிந்தனையில கொண்டு போடுறானா, நம்ம ஆண்டவரை தேடணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்குவார். பிசாசு தந்திரமாக நம்முடைய சிந்தனையில கொண்டு போட்டிருக்கிற பயம், இந்த வாழ்க்கையை பயம் 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 உள்ள ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவேன் கூப்பிடுங்க. நீங்க பயங்கள் வரும்போது இயேசுவேன் சொல்லி கூப்பிடுங்க. அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, நமக்கு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனையை குழப்புவதற்கு சத்துருக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அப்படியே அந்த சிந்தனை அப்படியே நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா பிசாசு நம்மளை சிறப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தேவ ஜனமே, பயம் நம்மை ரொம்ப ஆளுகை செய்தா வேதத்தை எடுத்து படிக்கணும். வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை சொல்லி சுதந்திரித்துக் கொள்ளும்போது அந்த பயத்திலிருந்து நாம் மீட்கப்படுவோம். ஹல்லேலூயா. பயத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் தாம் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயத்தை நம்மை மாற்றும் போது நம்ம சிறையிருப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, ஒரு பயத்தினாலே யோபு வந்து சிறையிருப்புக்குள் உள்ளானார். பாருங்க, அடுத்து சிறையிருப்பிலிருந்து யோபு வெளியே வருகிறார். சிறையிருப்பிலிருந்து அவர் மீட்கப்படுகிறார். எப்படி அவர் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டார் பாருங்க. யோபு 4:8 படிக்கலாமா? சாரி, யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். ஆமென். அவருடைய சிறையிருப்பில் இருந்து அவர் விடுதலை ஆவதற்கு காரணம் யோபு தனக்காக ஜெபித்தார் என்று வேதம் சொல்லவில்லை. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய சிநேகிதருக்காக யோபு ஜெபித்ததினால அவருடைய சிறையிருப்பில் இருந்து அவர் விடுதலையாகி வந்தார். அவர் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுக்கு 3 நண்பர்கள், சில 4 நண்பர்கள் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக 3 நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, வந்து குற்றப்படுத்துறாங்க. யோபு 4:8 அவங்க சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, யோபை குற்றப்படுத்துகிற ஒரு வார்த்தை. யோபு அநியாயத்தை உழுது தீவினையை தீவினை நீ விதைத்த தீவினையை தான் நீ அறுக்கிற. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க. ஆனா யோபு உண்மையிலே தீவினை விதைத்தாரா? வேதமே சொல்லுகிறது அவன் உத்தமன். ஹல்லேலூயா. அவர் தீவினை அறுக்கல, வீணான பழி. ஹல்லேலூயா. வீணான குற்றம் சாட்டுதல் யோபுக்கு நேராக அவருடைய நண்பர்கள் சாட்டுவதை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. யோபு விட்டுட்டா, யோபுக்கு வேதனை தான், ஆனா யோபை விடவும் ரொம்ப வேதனைப்பட்டது ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. யோபை விடவும் யோபுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டவர் நண்பர்களும் மேலே கோபப்படுகிறார். கோபப்பட்டு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யோபு 38:2 ஆண்டவர் சொல்றாரு, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவர்கள் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுடைய நண்பர்கள் யோபை குற்றம் சாட்டினதை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறார். ஆமென். இன்னைக்கு அநேக நேரத்தில் அவருடைய ஜனங்களை
தேவையில்லாம நம்ம குற்றப்படுத்தும் போது, தேவையில்லாம பழி சொல்லும்போது, அவங்க வேதனைப்படுவதை காட்டிலும் அவர்களுடைய தெய்வம், அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அதிகமாய் வேதனைப்படுவார். யோபுடைய புஸ்தகம் நமக்கு ஒரு நல்ல உதாரணம். அல்லேலூயா. தெய்வத்துக்கு முன்பாக நின்று தெய்வத்தை வேண்டுதல் செய்கிற ஒரு ஜனத்தை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இவங்க குற்றப்படுத்துறாங்க பாருங்க. நீ அநியாயம் செஞ்சிட்ட, நீ தீவினையே தான் நீ விதைச்ச, அதனால தான் நீ இன்னைக்கு தீங்கு அனுபவிக்கிற. தேவையில்லாத குற்றச்சாட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், அறிவில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. இதே ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல நடக்குது பாருங்க. மோசே, தேவ மனிதன் மோசேக்கு விரோதமா அவருடைய சகோதரி மிரியாம் குற்றச்சாட்டுறா. இதெல்லாமோ பேசி கொண்டிருக்கிறதை பார்த்து கர்த்தர் கோபப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே மிரியாமுடைய கையிலே பாத்தீங்கன்னா வெண்குஷ்டம், உறைந்த மலையை போல வெண்குஷ்டரோகியாய் மாறிவிட்டாள். அந்த நேரத்திலும் தேவ மனிதனாகிய மோசே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, அவருடைய குஷ்டத்தை மாற்றிவிடும் என்று. அல்லேலூயா. இதே போல் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா யோபுவும் தன்னுடைய நண்பர்களுடைய குற்றத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றும்படியாக ஊக்கமாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அவன் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நண்பர்களுக்காக, நம்மை குற்றப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை காயப்படுத்துகிறவர்களுக்காக, நம்மை அவதூறாய் பேசுகிறவர்களுக்காக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிங்க. யார் யாரெல்லாம் ஜெப தேவையோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஒரு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, உங்கள் சிந்தனைக்கு தெரியும் என்றால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னால 2014 2015 வரைக்கும் எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. நம்ம இப்ப சொல்றோம் ஜெபிங்க ஜெபிங்க, நண்பர்களுக்காக ஜெபிங்க, இல்லை தேவையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்கன்னு. நமக்கே ஜெபிக்கிறதுக்கு நமக்கு முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்காகவே நம்ம 5 நிமிஷம் ஜெபிக்க முடியல. இதுக்கிடையில ஜெபின்னு நான் எங்க போய் ஜெபிக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆமென். எனக்கும் ஒரு முறை அப்படி 2 நிமிஷம் ஜெபிக்க முடியாது. 2 நிமிஷத்துக்கு 20 முறை நான் கிளாக்கு பார்ப்பேன். இன்னும் 2 நிமிஷம் ஆக இல்லையான், அவ்வளவுதான் நமக்கு ஜெபம். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார், ஜெபம் பண்ணு. 2016 ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்குது, போய் ஜெபம் பண்ணு. ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ண தெரியாது? 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபிக்க தெரியாது. நான் நினைச்சேன் ஜெபிக்கிறதுன்னு சொன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெப தேவைய ஊழியக்காரங்கள்ட்ட தான் போய் சொல்லணும். அவங்க நமக்காக ஜெபிச்சுடுவாங்க, நம்ம சும்மா இருந்துடலாம். இதுதான் என்னுடைய ஜெப வாழ்க்கையின் அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தம் பிரத்யட்சமா கேட்குது, காலையில 10:30 மணிக்கு போய் ஜெபம் பண்ணு. எங்க ஜெபம் பண்ண தெரியும்? அடுத்த நாளும் அதே நேரத்தில் ஜெபம் பண்ணு. 3வது நாளும் அதே நேரத்தில் 10:30 மணிக்கு போய் ஜெபம் பண்ணு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. 11வது நாள் இந்த சத்தத்தில் எனக்கு போராட முடியாம வீட்டில இருந்து வெளியே போயிட்டேன். ஹல்லேலூயா. அப்படியே போய் கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வெளியில திண்ணையில இருந்து துணி விரிச்சிட்டு நிக்கிறாங்க. நான் போய் கொண்டிருந்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா அந்த அக்கா என்கிட்ட கேட்கறாங்க, எங்கம்மா போறேன்னு சொல்லி. அப்ப நான் சொல்றேன், அந்த அக்கா கிறிஸ்தவங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க ஆர்மியில இருக்கும்போது அங்க மீட்டிங்ல எல்லாம் உட்கார்ந்துருப்போம். அவங்க சபைக்கு போறதை நான் அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு ஏதோ அவங்கள சொல்லணும் போல இருந்தது. நான் 11 நாளா காலையில 10:30 மணிக்கு ஜெபம் பண்ணுன்னு ஒரு சத்தம் கேட்குது. எனக்கு ஜெபிக்க தெரியாதக்கா, நான் எப்படி ஜெபிக்கிறதுக்கு? எனக்கு ஜெபிக்கவும் முடியல, ஜெபிக்காம அங்க இருக்கவும் முடியலன்னு நான் வெளியில வந்துட்டேன். அந்த அக்காட்ட சொன்னேன். அந்த அக்கா சொன்னாங்க, 10:30 மணிக்கு நான் என் வீட்டுல ஜெபிக்கிறேம்மா, நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த அக்காட்ட மறுநாள்ல இருந்து ஜெபிக்க போனேன். ஹல்லேலூயா. ஒண்ணுமே எனக்காக ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க ஒன்லி ஜெபிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு
பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பட்டாள ஆர்மியில் இருக்கிற எல்லா இராணுவ வீரர்களுக்காக ஜெபிப்பாங்க. அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த குடிக்கு அடிமையாக இருக்கிற குடிகாரர்களுக்காகவும் கண்ணுக்கு தெரியாத அந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு இது ஆச்சரியம். கண்ணுக்கு தெரியாத யாருக்கெல்லாமோ இருந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்களே, அந்த அக்கா அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க, எனக்காக ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க முழுமையா ஏதோ ஒரு ஜனங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நோயில இருக்கிறவங்களுக்காக, ஐசியூல இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுங்க. உண்மையா ஜெபிச்சாங்க. நானும் அவங்க கூட இருந்துட்டு அவங்க கூட ஆமேன் ஆமேன் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க தொடங்கினேன். ஹல்லேலூயா. அந்த அக்கா கூட 11 நாள் தான் அந்த அக்கா கூட நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க, எனக்கும் இந்த மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தனிமையா போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்பவும் யாருனே தெரியாது நோயில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வியாதிப்பட்டா எப்படி கஷ்டப்படுவோமோ அதே அனுபவத்தில் இருப்பாங்களேன்னு சொல்லி ஒரு பாரத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க கஞ்சாவுக்கு அடிமையாகி போதை இன்ஜெக்ஷனுக்கு அடிமையாகி இருக்கும்போது அந்த பெற்றவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதை என்னக்கூடிய வாழ்க்கையில் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை உணர்ந்து நான் பாரப்படுத்தி எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். மிலிட்ரியில எல்லாம் இராணுவத்தில் எல்கையில எல்லாம் இராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் ஸ்லைடிங் ஆகி சாகுறாங்க. நம்ம அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. ஆனா நம்ம வீட்டில் வந்தா நம்ம எப்படி அதை அனுபவிப்போமே நினைச்சு எல்கையில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு எல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. போலீஸ்காரங்களை சும்மா சொல்லிடுவோம், அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு உள்ளது நமக்கு தெரியாது. அந்த பாரத்தில் நமக்காக எடுத்து நம்மை போல அவர்களை பார்த்து நம்ம பாரம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்க ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை கர்த்தர் படிப்படியாய் மாற்றினார். நான் பலவீனமாக இருந்தேன், எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருந்த பலவீனவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபித்தேன், எனக்காக நான் ஜெபிக்கல, ஏன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாம ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து தெரியாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக அந்த அக்கா ஜெபித்த மாடலை வச்சு நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, என் வாழ்க்கையில ரட்சிப்பை படிப்படியாக கர்த்தர் தர ஆரம்பித்தார். கடன் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் படிப்படியாக மாற்ற ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவஜனமே, யாருடைய வாழ்க்கையிலே என்னென்ன பாடுகள் அனுபவிக்கிறார்களோ, நம்முடைய பாடே பெருசா இருக்குது, அவங்க பாட எதுக்கு எடுத்து நான் சுமக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உதாசீனப்படுத்தாம அவர்களுடைய பாடுகளையும் அவருடைய பிரச்சனைகளையும் நம்ம பாடாய் நம்முடைய பிரச்சனையாய் எடுத்து அவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு தேவ சமூகத்திலிருந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பார். உங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை அவர் தர வல்லவராய். ஓ ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பு மாறுவதற்கு ஒரு வழி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப ஆவி நமக்குள் வர வேண்டும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை எனக்குள் ஊற்றுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ஜெப ஆவி நமக்குள் ஊற்றப்பட்டது என்றால் உங்க குடும்பத்திலே உங்கள் தேசத்திலே நீங்கள் நேசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே சத்துரு ராக்காலத்திலே என்ன தந்திரமான பாதிப்புகளையும் ஆபத்து போட வருகிறானோ அந்த நேரத்தில் உங்களை கர்த்தர் வந்து எழுப்புவார். ஹல்லேலூயா. அவர்களை குறித்த ஒரு பாரத்தை நடுராத்திரிக்கு உங்க இருதயத்திலே கர்த்தர் வைப்பார். அவர்களை வைத்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற சிறையிருப்பையும் அழிவையும் உங்கள் மூலமா கர்த்தர் அவர்களை மீட்டெடுக்க போதுமானவர். அதற்காக தான் தேவஜனமே இந்த அபிஷேகத்தை இந்த ஆவியையும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெப ஆவியை எனக்குள் நீங்க ஊற்றுங்கப்பா என்று சொல்லி மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெப ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. இது நம்ம தனிமையா இருந்து ஜெபிக்கும் போது கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். ஆனாலும் நம்மை வழி நடத்துவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தில் நாம் நிச்சயமாய் இணைந்தால் மட்டும் அந்த அபிஷேகத்தில் நாம் நிறைந்து நம் ஆண்டவருக்குள் நம்ம நெருங்க முடியும். தேவஜனமே, ஹல்லேலூயா. வேதம் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, மறு
மறுரூப மலைக்கு போகும்போது யாக்கோபு, யோவான், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 சீசர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஒரு ஜெபத்திற்கு ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. நம்மோடு வளர்ந்தவர்களோடு நாம் இணைந்து நாம் ஜெபிக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளோடு வளர்ந்த ஒரு ஐக்கியத்தில் நாம் இணையும் போதுதான் நம்ம அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் இருந்து ஜெபித்தா போதாதா, எதுக்கு நம்ம கூட்டங்களுக்கு போனோம், வீட்டில் இருந்து ஜெபித்தா போதணும். அது நம்ம கொஞ்சம் சுயநலமான ஜெபத்தில் நம்முடைய தேவைக்குரிய ஜெபத்தை ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபுக்கு பாருங்க, அத்தனை குற்றப்படுத்தினார்கள், அவர் செய்யாத தவறை அவங்க பேசினார்கள். ஆனாலும் தன்னை காயப்படுத்தினவர்களை, குற்றப்படுத்தினவர்களுக்காக உண்மையாய் ஜெபித்தார் யோபு. கர்த்தர் அதை பார்க்கிறார். தேவஜனமே, மனிதர்கள் நம்மை பார்க்கல, மனுஷர்கள் நம்ம பார்க்காம இருக்கலாம். நம்ம ஜெபிக்கிறத, மற்றவங்களுக்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறத மனுஷங்க பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக ஒருவர் இருந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை நன்றியை மறந்துட்டு விட்டுட்டு போகலாம். ஜெப குறிப்பை சொல்லுவோம், நம்ம நன்மை கிடைச்ச பிறகு ஜெபிக்க சொன்னவங்களே மறந்துடுவோம். இந்த நன்மை எனக்கு கிடைச்சுன்னு கூட நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்லி ரொம்ப நன்றியும் கூட சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு கண்ணீர் வடித்த கண்ணீரை கர்த்தர் நமக்கு கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற, உங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு நண்பரோ, ஒரு உற்றார் உறவினரோ, ஒரு தாயோ இல்லை ஒரு தந்தையோ உங்களுக்கு இருக்கிறார்கள் என்று அதை போல பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. யோபுடைய நண்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் கிடைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா கேட்கலாம், ஆண்டவரே எனக்கும் அந்த ஜெப ஆவியை தாருங்க. அவர் ஜெபிக்குத்தாரு. பார்த்துங்க, கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். அந்த வேதவசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறும்போது பாருங்க, யோபுடைய ஆசீர்வாதம் இரட்டத்தனையாயின ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் 7000 ஆடுகள் யோபுக்கு இருந்தது. அதன் பிறகு 14,000 ஆடுகள் யோபுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் பாருங்க, 3000 ஒட்டகம் 6000 ஒட்டகமாய் மாறுகிறது. 500 இந்த ஏர் மாடுகள் 1000 ஏர் மாடுகளாய் மாறுகிறது. 500 கழுதை 1000 கழுதையாய் மாறுகிறது. யோபை விட்டு விட்டு சென்ற எல்லா நண்பர்கள், உற்றார் உறவினர், அயலத்தார், வேலைக்காரர்கள் எல்லாரும் மறுபடியும் யோபிடம் திரும்ப வருகிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பொன் ஆபரணங்களையும் தங்க காசுகளையும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுக்கிறார்கள். யோபுக்கு எல்லா ஆசீர்வாதம் இரட்டத்தனையாய் மாறினது. அழகழகான குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. யோபு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறைகளையும் யோபு கண்டு பூரண ஆயுசு உள்ளவராய் மரித்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொள்வதற்கு காரணம் தன் சிநேகிதர்களுக்காக அவர் ஜெபித்தது. ஹல்லேலூயா. சிநேகிதர்களுக்காக ஜெபித்ததன் மூலமாக யோபின் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். ஆண்டவரிடம் நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை தாங்க ஆண்டவரே. என்னுடைய சிறையிருப்பை நினைத்து நான் அழுது எந்த காரியத்தையும் நான் சாதிக்க முடியாது. ஆனா எனக்குள்ளே நீங்க மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஊற்றினீர்கள் என்றால் நான் இந்த சிறையிருப்பில் இருந்து நான் மீண்டு வர முடியும். ஹல்லேலூயா. கேட்பீங்களா ஆண்டவரே, இந்த ஜெப ஆவியை எனக்குள்ள நீங்க ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவியை ஊற்றுங்க. நீங்க கேட்கும்போது ஆண்டவர் பாருங்க, வசனம் சொல்லுது, தெக்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா. நீங்க பார்த்து பாருங்க, நீங்க இதை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க. கடன் பாரத்தில் இருக்கிற
ஹல்லேலூயா. அவர்களுக்காக தெரியும் வியாதியோட வலி என்னன்னு. வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. என்னென்ன பாடம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட பாடம் என்னை போல அனுபவிக்கிறவர்களுக்கும் நீங்க ஒரு உதவி செய்யுங்க அப்பா, அவர்களையும் விடுதலையாக்குங்க என்று நம்ம ஊக்கமாக ஜெபிக்க அந்த ஜனங்களுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை, மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெப ஆவியை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி கேட்போமா?